வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் கருணையினால் இன்று இயற்கை யோகா மையம் இயற்கை மருத்துவத்தை பற்றி உலகத்தோடு சற்று சிந்திக்க உள்ளது. வள்ளல் பிரான் இயற்கை உண்மையதாய் இயற்கை இன்பமுமாய் அயற்பிலா சிற்சபை அருட்பெரும் ஜோதி என்று இயற்கையின் பெருமையை சொல்லுவார். இயற்கை மருத்துவம் என்றாலே நமக்கு ஹிப்போக்ரட்டிஸ் தான் ஞாபகத்துக்கு வருகிறது. அவர் கிமு 400 கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயற்கை மருத்துவத்தை ஒரு கல்விக்கூடமாக நிறுவி போதித்து கொண்டிருக்கிறார். அந்த இயற்கை மருத்துவத்தினுடைய தத்துவம் என்ன, வரையறை என்ன என்றால் அதை பிரிட்டிஷ் அரசாங்கம், இயற்கை மருத்துவ சங்கம் என்ன சொல்லுகிறது என்றால், உயிர் சக்தி சுய சீரமைப்பின் மூலம் சமச்சீர் பெறுவதற்கு அங்கீகாரம் அளித்தல் வேண்டும். இதுதான் அவருடைய கருத்து அல்லது தத்துவம். அப்போ இதில் நம்ம இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் சற்று ஆராய வேண்டியுள்ளது. உடலில் உள்ள உயிர் சத்து அல்லது உயிர் ஓட்டம் சுய சீரமைப்பு செய்து சமச்சீர் அடைவதற்கு அங்கீகாரம் அளித்தல் வேண்டும். அதுதான் இயற்கை மருத்துவம் சொல்லும். அப்போ நம்ம உயிரோட்டம் என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன என்று தெரிய வேண்டி உள்ளது. உயிர் என்றால் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு இருந்த ஹிப்போக்ரட்டிக்ஸுக்கு 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி எளிமையான முறையினிலே எல்லோருக்கும் புரியும் வகையில் ஒரு விளக்கத்தை தருகிறார். அது என்ன, உயிர்னா என்ன? விண்ணென்ற நுண்ணணு தான் உடலுக்குள்ளே விரைந்து ஆற்றும் உயிர் அப்படின்னு சொல்லிட்டார். விண்ணென்ற நுண் அணுதான் உடலுக்குள்ளே விரைந்து ஆற்றும் உயிர். எப்படி? அப்போ அந்த உயிர் சக்தி என்பது சாதாரண விஷயம் அல்ல, அது ஒரு விண். அப்போ விண்டு என்றால் அது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி போட்டோம்னா, விண் என்பது இறைத்துகள்களின் கூட்டு அப்படின்னு சொல்கிறார். இறைநிலையே தண்ணெருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் தெளிவு மடிப்பு விழ சுழலொன்னும் விண்ணாம். அதான் அவர் சொல்கிறார். இறைவெளியே தண்ணெருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலொன்னும் விண்ணாம். அதான் விண். அப்போ இறைவெளியிலிருந்து வந்தது தான் விண். அந்த விண் தான் உடலுக்குள்ளே உயிர். அந்த உயிர் ஓட்டத்துக்கு இடையூறு ஏற்படுமேயானால், இந்த உடலிலே உயிரோட்டத்திற்கு இடையூறு ஏற்படுமேயானால் அது ஆரோக்கியத்திற்கு புறம்பாகிறது அல்லது நோயாகிறது. வாழ்க்கைக்கு அது வசதியற்றதாக இருக்கிறது. வாழ்க்கை வசதியாக இருந்தால் அங்கே ஆரோக்கியம் இருக்க வேண்டும். அதுதான் குறைவற்ற செல்வம். அப்போ உயிர் என்றாலே விண். அந்த விண் உடலில் உயிராக உள்ளது. விண் சுடலை விண்ணென்ற நுண்ணணுதான் உடலுக்குள்ளே விரைந்து ஆற்றும் உயிர்.
நுண்ணணிவின் தன்மையால் அறிவமைந்து நுழை புலனாய் இயக்க ஒழுங்காக ஆற்றும். உண்மையிலே அணுச்சுழலின் அலையே காந்தம். உடலில் அது தெளிவு பெற்று எண்ணறிய உடல் இயக்கம் மன இயக்கம் எல்லாமாய் ஆற்றும் திரு அருள் மதிப்போம். இந்த திரு அருளை மதிப்போம்னார். அதை தான் சாக்ரட்டிஸ் அல்லது பிரிட்டிஷ் இயற்கை மருத்துவம் சங்கம் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மகரிஷி அதை மதிப்போம் என்று சொல்லுகிறார். எதற்கு அங்கீகாரம் கொடுக்கணும்? உயிரோட்டம் தடைபடும் பொழுது அது சுய சீரமைப்பு அடைவதற்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். சுய சீரமைப்பு அடைந்தால் அங்கு சமச்சீர் வந்துடும். சமச்சீர் இருந்தால் அங்கு ஆரோக்கியம் இருக்கும். ஆரோக்கியம் இருந்தால் நோய்க்கு இடமில்லை. அப்போ நோய் ஓடிவிடுகிறது, சிகிச்சை முற்று பெறுகிறது, மனித குலம் சிரமமின்றி சந்தோஷமாக வாழும். இதுதான் இயற்கை மருத்துவத்தினுடைய தத்துவம். அப்போ இந்த இயற்கை மருத்துவம் என்பது எப்படி இருக்குது பாருங்கள். வாழ்க்கையோடு தொடர்பு இருக்குது, ஆரோக்கியத்தோடு தொடர்பு இருக்கிறது, நோயோடு தொடர்பு இருக்கிறது, அப்புறம் தத்துவத்தோடவும் தொடர்பு இருக்கிறது. அப்போ வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்கு வைராக்கியம் வேணும். வைராக்கியம் இருந்தால் தான் தத்துவம் வரும். சாக்ரட்டிக்ஸ்க்கு ஏதோ ஒரு வைராக்கியம் இருந்திருக்குது. அதனால தான் அவர் இயற்கை மருத்துவத்தை ஒரு கல்வி நிலையமாக அமைத்து போதித்து வந்திருக்கிறார். அப்போ அந்த தத்துவம் வரணும்னா அதுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கணும். வைராக்கியம் கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், ஆனால் அது ஆயுர்வேதத்தில் ஒரு நல்ல ஒரு மருந்து. கசப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, பித்தத்தை போக்கும்னு பார்த்தோம். பித்தம் போனாலே பெரிய விஷயம். பித்தம் தெளிய மருந்தொன்று இருக்குதா, பேரின்பம் ஒன்றுக்குள்ளே மற்றைய மருந்துகள் தின்றாலும் வல்லே வல்லே இன்பம் வல்லே. இப்போ பித்தம் தெளிய மருந்தொன்று இருக்குதான், பேரின்பம் ஒன்றுக்குள்ளேன்னார். இயற்கை உண்மையை தான் இயற்கை இன்பமாக அயற்பிலா சிற்சபை அருட்பெருஞ்சோதி என்று சொல்ல வந்திருக்கிறார். அப்போ அந்த வைராக்கியம் வாழ்க்கையிலே ஆராய்கிறார் சாக்ரட்டிஸ். ஹிப்போக்ரட்டிஸ் ஆராய்ச்சி பண்ணுறார் வாழ்க்கையை பற்றியும் ஆரோக்கியத்தை பற்றியும் நோயை பற்றியும். அப்போ தத்துவம் அவருக்கு வருது. அப்போ அதில் ஒரு வைராக்கியம் வந்தோடனே அவருக்கு தத்துவம் வருது. அந்த தத்துவம் இயற்கை மருத்துவமாக மலரும். அந்த தத்துவத்தில் என்ன இருக்குன்னா மதிப்பீடுன்னு ஒரு விஷயம். மதிப்பீடுனா என்னென்னா வேல்யூவேஷன் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த நோயை பற்றிய ஒரு மதிப்பீடு, எல்லாம் ஆரோக்கியத்தை பற்றிய மதிப்பீடு. ஆரோக்கியம் குறைந்தால் அது நோய், ஆரோக்கியமாக இருந்தால் அங்கே அங்கே வைத்தியருக்கு வேலை இல்லை, மருத்துவத்துக்கு வேலை இல்லை. அப்போ இயற்கை மருத்துவம் எங்கே தேவைப்படுகிறது? ஆரோக்கியம் குறைந்த இடத்திலே. எனவே தான் மதிப்பீடு செய்கிறார். ஆரோக்கியம் இருக்கிறாரா, ஆரோக்கியமாக இருக்கிறாரா. நம்ம பேசுகிறத அவர் கேட்டார்னாலே அவர் ஆரோக்கியமாக இருக்கார், இல்லை பேச முடிந்தாலே அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார். பார்க்கிறார் என்றாலே அவர் ஆரோக்கியம்தான், கேட்கிறார் என்றாலும் ஆரோக்கியம்தான். ஏன்னா ஒரு சொல் மலர்வதற்கு நமக்கு காந்த ஆற்றல் தேவைப்படுகிறது. அங்கே வான்காந்தம் ஜீவகாந்தமாகி ஜீவகாந்தம் ஒளி அலையாக மாறுகிறது. வாயு கண்ணில் ஒளி அலையாக மாறுகிறது, லைட் வேவ்ஸாக மாறும். இவ்வளோ பெரிய ப்ராசஸ் நடக்குதுன்னா அப்போ அந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ஆரோக்கியத்தில் தவறு இருந்ததுன்னா அதுக்கு தான் தர்ஷனா அப்படின்ற ஒரு பரீட்சை வச்சான். பார்த்த உடனே அந்த நோயாளியை பார்த்த உடனே அவர் கண்டுபிடிச்சிடுவார் மருத்துவம், இவருக்கு என்ன வியாதி தான். தர்ஷனா. அப்புறம் தொட்டு பார்ப்பார் உடம்பு வெப்பநிலையை, சில்லுன்னு இருக்கா சூடாக இருக்கா, பரிசன தர்ஷனம். அப்புறம்
வினவுதல் மூலியமாக, டிஸ்கஷன் மூலியமாகவும் கண்டுபிடிப்பார். அப்புறம் தச பரீட்சா, அஷ்ட சாதன பரீட்சா, இதுக்கு பேர் தான் மதிப்பீடு. அப்போ இயற்கை மருத்துவத்தில் மதிப்பீடு இருக்குது, அந்த நோயை பற்றிய மதிப்பீடு. இப்போ எல்லாம் பல முறைகளை அவர் பரீட்சை பண்ணி கண்டுபிடிச்சிட்டார், அதான் மதிப்பீடு. திருவள்ளுவர் வள்ளுவர் அழகாக சொல்லுவார், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செய்யும். சரியான ரைட் டயக்னஸ் அண்ட் ரைட் ட்ரீட்மெண்ட், அதான் அவருடைய தாற்பயம். அப்போ ரைட் டயக்னஸ் ரைட் ட்ரீட்மெண்ட்டு இயற்கை மருத்துவத்தில் இருக்குது. ஆனால் எந்த உபகரணமும் இல்லாமல் உளவியல் சார்ந்து, அதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி. அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்குது. இந்த காலத்தில் நவீன மருத்துவம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது வரவேற்கத்தக்கது, வாழ்த்துக்கள். இருந்தாலும் இயற்கை மருத்துவம் எப்படி இருந்திருக்குது என்பதை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா தேவையில்லாத செலவினத்தை குறைக்கலாம். அது தேவைப்படும் போது அந்த நவீன மருத்துவ செலவை செய்து சரி செய்யும். அதுக்காக தான் இயற்கை யோகா மையம் இன்னைக்கு இயற்கை மருத்துவத்தை பற்றி கொஞ்சம் சிந்தனை செய்கிறது. அப்போ இயற்கை மருத்துவம் நோயாளியை மதிப்பீடு செய்கிறது, நோயை கண்டுபிடித்து விடுகிறது, அதுக்கப்புறம் சிகிச்சை அளிக்கிறது. அப்போ மதிப்பீடு, நோயறிதல், சிகிச்சை, இது அனைத்தும் இணைந்தது தான் இயற்கை மருத்துவம். சரி, அப்போ இயற்கை மருத்துவத்தில் பிரதானமாக இருக்கிறது உயிர் ஓட்டம். உயிர் ஓட்டத்தில் தடை ஏற்படும் பொழுது அது சுய சீரமைப்பு செய்து கொள்ளும். சுய சீரமைப்பு செய்தால் சமச்சீராகிவிடும். சமச்சீராகிவிட்டால் அப்போ அங்கே உடலில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம், காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம், உயிர் ஓட்டம், ஆல் சிஸ்டம்ஸ்ன்னு தான் சொல்லும். அது இரத்த ஓட்ட மண்டலம், காற்று ஓட்ட மண்டலம், எல்லா சிஸ்டம், அது 11 மண்டலம் இருக்குது. அந்த மண்டலம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். இப்போ அந்த உயிரோட்டம் சுய சீரமைப்பு செய்வதற்கு நாம் கொஞ்சம் அங்கீகாரம் கொடுக்கணும், கொஞ்சம் டைம் கொடுக்கணும். முதல்ல அதோட நோக்கம் என்னென்னா, ஒரு தலை வலிக்குதோ, இல்லை வயிற்று வலிக்குதோ, இல்லை தொண்டை வலிக்குதோ, காலை வலிக்குதோ, இல்லை எங்கேயாவது ஏதாவது உபத்திரம் நம்ம உடம்புக்கு வருதுன்னா சடனாக ஒரு பெயின் கில்லரை நம்ம போடக்கூடாது, வலி நிவாரணியை போடக்கூடாது என்பதற்காகத்தான் இயற்கை மையம் இந்த இயற்கை மருத்துவத்தை பற்றி இன்று சிந்திக்கிறது. அதற்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கும். தலை வலிக்குதா, கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடு, அதுதானே பிரதானமான சிறப்பான வைத்தியம். அதுதானே அளவு முறைன்னு சொல்கிறார் மகரிஷி. தனக்கோ பிறருக்கோ நிகழ்காலத்திலோ எதிர்காலத்திலோ எண்ணம் சொல் செயலால் தீங்கு இல்லாத செயல் இருக்குமேனால், தீங்கு இல்லாமல் இருக்குமேனால் அதுதான் ஒழுக்கம்ன்றார், அதுதான் புண்ணியம்னு சொல்கிறார். நம்ம வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, நம்ம வேலையாக இருந்தாலும் சரி, அளவுக்கு மேலே செய்யக்கூடாது. அளவுக்கு மேலே செய்தால் அந்த உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு நாம் துன்பம் தரணும், அது பாவம். ஆன்ம விடுதலை பெறுவது தானே மனிதனுடைய நோக்கம், மனித உடலமைப்பினுடைய நோக்கம். அதனால் ஆன்ம விடுதலை அடையணும். ஆன்ம விடுதலை அடையுதுன்னா என்ன அர்த்தம்? திரும்ப பிறக்கக்கூடாது, இறைவனோட சேர்ந்துடணும். இந்த பிறப்பின் ஏறிட வல்லது ஏகாந்தமாக இருந்திடலாவது, அந்த கரணம் அறித்திட வல்லது அறிவே வடிவுடையதாயினல்ல அப்படின்னு சொல்கிறார். என் குறை தீர நின்று ஏத்துகின்றேன், இனி யான் பிறக்கி மின்குறையே என்று யார் குறைந்தார், இரு நீள் விசும்பின் மின்குறை காட்டி மெலிகின்ற நேரிடை எழுதினாய் அப்படின்னு நம்ம இறைநிலையை உணர்ந்த அன்பர்கள் பாடியிருக்காங்க. அப்போ இந்த ஆன்ம விடுதலை அடையணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் இயற்கை மருத்துவத்தை பற்றி நாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தலை வலிக்குது அப்படின்னா அங்கே உயிரோட்டத்தில் ஏதோ தடை ஏற்படுகிறது, அதுக்கு சற்று ஓய்வு கொடுக்கும். ஓய்வு, அந்த ஓய்வில் அது சரியாயிடும். அதுக்கு தான் அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொல்லுது இயற்கை மருத்துவ சங்கம், பிரிட்டிஷில் இருக்க. ஏன்னா அது
உயிர் சக்தி தன்னைத்தானே சுய சீரமைப்பு செய்து கொள்வதற்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். இதுதான் இயற்கை. அப்போ உயிரோட்ட தடையினால் நமது உடலிலே எங்கு எந்த வியாதி ஏற்பட்டாலும், தலையில் வலி ஏற்பட்டால் தலைவலி, உடலில் ஏற்பட்டால் உடல் வலி, மூட்டில் ஏற்பட்டால் மூட்டு வலி, இதயத்தில் ஏற்பட்டால் இதய வலி, நுரையீரலில் ஏற்பட்டால் அதுக்கு வேறு ஆஸ்துமா அப்படின்னு சொல்லுவோம். இரைப்பையில் ஏற்பட்டால் அது வயிற்று வலி, பொண்ணு, இப்படி எந்தெந்த இடங்களில் ஏற்பட்டாலும் அதுக்கு பெயர் தான் வேறு. ஆக இயற்கை மருத்துவத்தில் அதுக்கு என்னென்னா உயிரோட்டம் தடைபடுகிறதுன்னு அர்த்தம். ஏன்னா உயிரோட்டம் என்பது விண் என்பது இறைவனுடைய ஒரு பகுதி, பார்ட் ஆஃப் த காட், அதான் பார்ட்டிகள் அப்படின்னு வரும் மகரிஷி. அப்போ அந்த விண் ஓட்டம் தடை ஏற்பட்டால் உடனடியாக மருந்துகளை, வலி நிவாரண மருந்துகளை எடுத்துக்கொண்டாமல் தன்னைத்தானே அது சரி செய்து கொள்வதற்கு சற்று அவகாசம் கொடுக்க வேண்டும். அப்படி அவகாசம் கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக தன்னைத்தானே சரி செய்து கொடுக்கும், சுய சீரமைப்பு அடைந்து விடுகிறது. அந்த சுய சீரமைப்பு அடைகிறது, அந்த உந்துதல் உயிருக்குள்ளேயே ஏற்படுகிறது. அந்த உந்துதலைத்தான் இயற்கை மருத்துவம் மதிக்கிறது. அதன் மூலம் மருத்துவத்தையும் கண்டுபிடித்து அப்போ ஹிப்போக்ரட்டிக்ஸை செய்திருக்கிறது. அப்போ அது சமச்சீர் அடையிறதுக்கு கொஞ்சம் சந்தர்ப்பம் உண்டு, அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். சரி, அப்போ இது எப்படிலாம் இந்த உயிரோட்டம் தடைப்படுது அப்படின்னு சொன்னால், உயிரோட்டம் தடைப்படுறதுக்கு தக அமைப்பு, அடாப்டேஷன், தக அமைப்பு தான் காரணம். பெரிய மகான் ஞானி இருந்தாலும் அவருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அவர் சரியான சூழ்நிலையில் அவர் வாழ முடியலைன்னா அவருடைய உயிரோட்டமும் பாதிக்கும். எல்லாருக்குமே உயிரோட்டம் பாதிக்காத அற்புதமான ஒரு இயற்கை சார்ந்த சூழ்நிலை அமைவது கடினம். அப்போ அந்த தக அமைதல் உயிரோட்டத்திற்கு தடையாக இருக்கலாம். வயதினுடைய முதிர்ச்சியும் உயிரோட்டத்தை பாதிக்கும். அப்புறம் வேறு என்னென்ன உயிரோட்டத்தை பார்க்க, விபத்து, தற்செயல் விபத்து, இப்படி பல காரணங்கள்னால உயிரோட்டம் பாதிக்கும். அப்போ உயிரோட்டம் பாதிக்கும் போது முதல்ல அதுக்கு ஓய்வு கொடுக்கணும். இரண்டாவது, அதுக்கு இயற்கை வைத்தியத்தில் நீர் தான் சிறப்பான ஒரு மருந்து. அது சமநிலைப்படுத்தும், நியூட்ரலைஸ் பண்ணும். எல்லாத்தோட அது பண்ணணும். ஒரு அற்புதமான ஒரு சால்வெண்ட்டுன்னு சொல்லுவோம், கரைப்பான். வாட்டர் இஸ் த சூப்பர் சால்வெண்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். அற்புதமான ஒரு கரைப்பான்னா என்ன, உடம்புல அழுக்கு இருந்தால் அதை நீக்கிச்சுனாலே பாதி வியாதி போயிடும். அதனால் நீர் எடுத்து சிகிச்சை பண்ணணும். அதுதான் இயற்கை வைத்தியம், நீர் வைத்தியம். அப்புறம் முழுமையான முழு நல உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். முழு நல உணவுன்னா நமக்கு தெரியும், அதில் விட்டமின்ஸ் இருக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும், ப்ரோட்டீன் இருக்கணும், கொழுப்பு இருக்கணும், தாது இருக்கணும், மினரல்ஸ் இருக்கணும், நீர் இருக்கணும். இப்படி 6 பொருளை நம்ம சொல்லணும். இது எல்லாம் இருக்கிறது எதுன்னா கீரை தான், மூலிகை. அதனால தான் மூலிகை தான் நாம் பெருசாக சித்தர்கள் கண்டுபிடிச்சோம். அப்போ இயற்கை மருத்துவம் என்பது நீர் வைத்தியம் பார்க்குறோம், மூலிகை வைத்தியம் பார்க்குறோம். அப்புறம் இந்த மசாஜ் சொல்லக்கூடிய அதான் தேய்த்தல், அந்த வைத்தியத்தை பார்க்கணும். அதை எண்ணெய் தேய்த்தல்னு நம்ம அந்த காலத்தில் சொல்லுவோம், தேய்த்தல். அழுத்துதல் அப்படின்னு அந்த வைத்தியம் சீன வைத்தியம். தளர்த்துதல், ரிலாக்ஸேஷன்றது அது ஓய்வு. அந்த ரிலாக்ஸேஷன் பேசாமல் படுத்துட்டு இருக்கிறது ஒரு ஓய்வு. உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புக்களை எளிமையான முறையிலே சின்ன சின்ன அசைவு கொடுத்து அந்த மூட்டுக்களிலே இருக்கக்கூடிய இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி படைத்த திரவப் பொருட்களை வெளியேற்றி நோயை சரி செய்யும். இயற்கையான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுடைய மூட்டுக்கள்லாம் இருக்காங்க, ஜாயின்ஸ். அதுதான் நோய் எதிர்ப்பு மண்டலம் அப்படின்னு சொல்லி. அதை
தளர்வான பயிற்சிகளின் மூலம் லூசனிங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தளர்வு பயிற்சிகள் மூலம் செயல்படும். அப்போ இயற்கை வைத்தியத்தில் என்னென்ன இருக்குது பாருங்கள். நீர் வைத்தியம் இருக்குது, ஓய்வு இருக்குது, அக்கு பஞ்சர் அதாவது அழுத்துதல் இருக்குது, தளர்த்துதல் இருக்குது, தேய்த்தல் இருக்குது, நரம்பு சம்மந்தப்பட்டதும் இருக்குது. அப்புறம் மூச்சு பயிற்சி இருக்குது. அப்புறம் அல்ட்ரா சவுண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த நம்ம அதுதான் சொல்லுவோம், இந்த ஓம் சாண்டிங் சொல்லுவோம். இந்த பிரகரி பிராணாயாமா அப்படி வச்சுக்கிட்டு போனோம்னா அந்த பீஸ் சவுண்ட், அல்ட்ரா சவுண்டு. அப்புறம் மகரிஷி சொன்ன மாதிரி மின் தூண்டல், பிரெயினுக்கு போயிட்டுருக்க அந்த மின் சக்தியை இந்த இடது கையால் பின்புறத்தில் அழுத்தி வலது கையினுடைய ஆள்காட்டினால எங்கெங்கே வெளியிருப்பாங்க ஹாஸ்பிட்டல் அந்த மின் தூண்டல் மூலயமா ஓட்டத்தை சரி, எந்த ஓட்டத்தை? உயிர் ஓட்டத்தை. இப்போ உயிர் ஓட்டத்தை சரி பண்ணுவதற்கு முதல்ல அந்த உயிரோட்டம் தன்னைத்தானே சரி செய்து கொள்வதற்கு சற்று அவகாசம் கொடுக்கணும். அதில் அது சரியாகலைன்னா இயற்கை முறையில் சில வைத்தியங்கள் இருக்குது. தண்ணியை பருகிறதன் மூலயமாவே சிலது சரியாகும். அது நல்ல குடிநீராக. அப்புறம் தண்ணியை சுருக்கி சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க குடிநீர். அது மாதிரி அப்புறம் சுடுநீர், வெந்நீர் சாப்பிட்றது. அந்த தண்ணியை இன்னும் ஆவியாக பயன்படுத்துது தலைவலி, ஆவியாக. இப்படி நீர் சிகிச்சை குளியலே ஒரு பெரிய நீர் சிகிச்சை தான். சோர்வாக இருக்கும்போது கை காலை கழுவி ஃபேஸ் வாஷ் பண்ணாலே நமக்கு புத்துணர்வு ஆகிடுது. அப்போ அற்புதமான ஒரு சிகிச்சை இல்லை. அதனால தான் இயற்கை மருத்துவம் நீர் சிகிச்சை. அப்புறம் காற்று சிகிச்சை, மண் சிகிச்சை. இப்போ இந்த ஆயுர்வேதத்தில் கூட ஐம்பூத சிகிச்சை எல்லாமே அது அப்புவாயு, தேவி, ஆகாசம். ஆகாசம்ன்றத உயிர், நமது உடம்பில் இருக்கக்கூடிய உயிர். அது வெளியில் விண்ணா. அப்போ இயற்கை மருத்துவம்னா நமக்கு என்ன தெரிகிறது? அது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 400 ஆண்டுகளுக்கு முன்பே ஹைப்போக்ரட்டிக்ஸால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான உயிர் சக்திக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு மருத்துவ முறை. ரெண்டாவது, அதில் என்னென்ன இருக்குது? மதிப்பீடு இருக்குது, நோய் அறிதல் இருக்குது, ஒரு ஒருங்கிணைந்த மருத்துவம். அப்புறம் அதற்குன்னு சில கோட்பாடுகள் இருக்குது. என்னென்னா, எந்த விதத்திலும் தீங்கு செய்யாமல் இருக்கணும். மகிழ்ச்சி சொல்லும்போது தனக்கோ பிறருக்கோ நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் எண்ணம் சொல் செயலால் தீங்கு செய்யாமல் இருக்குன்னு சொல்லுவோம். அதுதான் புண்ணியம்னு சொல்லுவோம். அப்புறம் நாமளே சில நேரம் ஒரு செல்ஃப் கமாண்ட் சொல்லுவோம், ஆட்டோ கமாண்ட்ஸ். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவி வச்சு. இதுதான் இயற்கை மருத்துவனுடைய பிரதான கோட்பாடு, எந்த விதத்திலும் தீங்கு செய்யாது. ரெண்டாவது என்ன சொல்லுது இயற்கை மருத்துவம்னா, உயிர் சக்தியை பயன்படுத்தி கொள்ளுங்கள், உயிர் ஓட்டத்தை சரி செய்து கொள்ளுங்கள் என்பது தான் அதனுடைய கோட்பாடு. இரண்டாவது, முழுமையாக ஆய்வு செய்தல், முழு ஆய்வு. அதுதான் அந்த மதிப்பீடு. நான்காவது என்னென்னா பாதுகாப்பு, சுகாதாரம். அது நோய் வந்ததுன்னா அந்த நோய் ஃபர்தராக போகாமல் தடுக்கணும். அதுதான் மருத்துவத்தில் மிக சிறப்பான ஒரு விஷயம். தடுத்தல், அதுக்கப்புறம் சுகாதாரம். சுகாதாரம் என்றால் என்ன? சுத்தம் தான். அது சுத்தம் அகத்திலையும் இருக்கணும், புறத்திலையும் இருக்கணும். அகந்தூய்மை நீரால் புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாணியால் அமையப்படும் வள்ளுவம் சொல்லும். இந்த மன தூய்மை உண்மையை பேசுவதனால ஏற்படும், புறந்தூய்மை நீரின் தன்மைக்கு தகுந்தாற்போன்றாங்க. அப்போ தூய்மையாக இருக்கிறது தான் சுகாதாரம். அப்போ மனசையும் தூய்மையாக வச்சுக்கணும். பருகும் நீரும் சரி, குளிக்கும் நீரும் சரி, குடிக்கும் நீரும் சரி சுத்தமாக இருக்கும். அதுதான் சுகாதாரம். சுகாதாரம் சுகம், ஆதாரம் சுத்தம். சுத்தம் சோறு போடும் அப்படின்னு சொல்லி. அப்போ என்னென்ன பார்த்தோம்?
எந்த விதத்திலும் தீங்கு செய்யாமல் இருக்கணும், உயிர் சக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நோய் நோய்க்குடைய மூல காரணத்தை நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்க்கும் செயல் என்ற வள்ளுவத்திற்கு ஏற்றார் போன்று இயற்கை மருத்துவத்தினுடைய கோட்பாடு அமைந்திருக்கிறது. வள்ளுவரும் கிமுக்கு முன்னாடி இருந்தது, காலத்தை சொல்ல முடியாத காலத்தில். அதனால் அதே தான் அதுதான் இயற்கை மருத்துவத்தில் நோயினுடைய காரணத்தை கொண்டு முழுமையான ஒரு சிகிச்சையை நோயாளிக்கு. முழுமையான சிகிச்சைன்னா என்ன? உடல், மனம், ஆன்மா. உடல், மனம், ஆன்மா, இது மூணுக்கும் சிகிச்சை கொடுக்கணும். அதான் முழு நல சிகிச்சை. முழு நல சிகிச்சைனாலே இன்னும் அற்புதமாக எப்படி சொல்லுவாங்கன்னா, இயற்கை மருத்துவத்தில் முழு நல உணவு. முழு நல உணவுனாலே நம்ம இப்போ மாடர்னில் என்ன சொல்கிறோம், பேலன்ஸ் டயட்னு சொல்கிறோம். அது மில்க்கு தான் எடுத்ததும் சொல்கிறோம். சைல்டு டு அடல்ட்டு பால் சாப்பிடும், குழந்தை பெரிய பால் தான் பிரதானமாக சொல்கிறோம். ஆனால் இயற்கை மருத்துவம் மூலிகையும் பழம், பருப்பு வகைகள் இதுதான் பிரதானமாக. அப்போ இயற்கை மருத்துவத்தினுடைய கோட்பாடுகள் ஒரு 6. ஒன்று, எந்த விதத்திலும் துன்பம் இல்லாமல் இருக்கிறது, உயிர் சக்தியை அனுமதிக்கிறது, நோயினுடைய மூல காரணத்தை கண்டறிதல், முழுமையான சிகிச்சை அளித்தல், பாதுகாப்பு, சுகாதாரம். 6 என்னன்னா, அந்த வைத்தியரே ஆசிரியராகவும் அந்த மருத்துவரே ஆசிரியராக இருக்கிறார். இப்போ ஆசிரியர்னா என்ன? அவர் குரு. குருன்னா என்ன? அவருக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? எவரொருவர் குருவை மதித்து நடந்தாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரம் உயர்த்தி பிறவி பலனை நல்கும். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவரொருவர் அடிக்கடி நினைத்தாலும் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் அறிவு ஆற்றல் உடலிலும் உயிரிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நேதியாகும். இந்த இயல்பூக்க நேதியெல்லாம் யாருக்கு வரும்? எவரொருவர் குருவை மதித்து நடந்தாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர். இந்த விஷயங்கள் எல்லாம் தப்பாது என்னன்னா கண்டிப்பாக நடக்கும். தப்பாது குரு உயர்வு மதிப்போது. இன்னொரு அர்த்தம் அதில் என்ன மறைஞ்சிருக்குன்னா, குரு பாதையிலே போகிறது, குரு சொன்ன வார்த்தையை அப்படியே கேட்கும். தப்பாது செய்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே சொல்கிறோம். டேட்டாவை கம்ப்யூட்டர் மாதிரி. தப்பாது குரு உயர்வு மதிப்போது. குருவனுடைய உயர்வையும் மதிக்கணும், அவர் சொன்ன உயர்வான கருத்துக்களையும் மதிக்கணும். அவருடைய உயர்வுக்கும் நாம் துணையாக இருக்கும். இவ்வளோ விஷயங்கள் அதில் மறைந்திருக்கு. அதனால தான் அது கவி. கவினாலே வெண்பானாலே கவினாலே அது பல விஷயங்களை தன்னுள் அடக்கியும். அதனால தான் அவங்க கவியில் சொல்ல ஆரம்பித்தாங்க. மகரிஷி 2000 ஞான கலைஞன் கொடுத்துருக்காருன்னா எப்படி கொடுத்தார்? அந்த கவிதைகளை படிக்க படிக்க அரிதொரு அறியாமை உண்டற்றால் அப்படின்னு சொல்கிறார். தொட்டனை தூரம் மணற்கேணி மாந்தற்கு கட்டணை தூரம். அந்த மாதிரி அந்த கவிதையை படிக்க படிக்க அதில் பல பொருள் மறைந்துடும். அந்த பல பொருளும் உயர்வான பொருளாக தான் இருக்கும். நவில் தோறும் நூல் நயம் போல் பயில் தோறும் பண்புடையார் தொடர் போன்ற மாதிரி அந்த நூல் நயம் அப்படி இருக்கும். படிக்கும்போதெல்லாம் அந்த கவிதையில் புது புது அர்த்தம். அதனால தான் குரு. அப்போ ஆசிரியராகவும் இருக்கிறாரு, மருத்துவராகவும் இருக்கிறார் அந்த இயற்கை. இப்போ அந்த 6 கோட்பாடுகள் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்குமா? எந்த விதத்திலும் தீங்கு செய்யாமல் இருத்தல், உயிர் சக்திக்கு முக்கியத்துவம் கொடுத்தல், நோயின் மூல காரணம் அறிதல், முழுமையான சிகிச்சை அளித்தல், சுகாதாரம் பாதுகாப்பு அளித்தல், ஆசிரியராகவும் மருத்துவராகவும் சிகிச்சையாளர் இருக்கிறார். அப்போ சிகிச்சை எத்தனை இருக்குதுன்னு பார்த்தோம். நிறைய சிகிச்சை 10-12 வகையான சிகிச்சை இருக்குது. அதில் சில சிகிச்சைகளை மட்டும் நம்ம சொல்லிக்கலாம். ஓய்வு எடுத்துக்கணும், நீர் சிகிச்சை எடுத்துக்கணும், அப்புறம் வெப்ப சிகிச்சைன்றதை நம்ம இந்த காலையில் இந்த கதிரவனை வணக்கம் பண்ணுறோமே அதுவே ஒரு வெப்ப சிகிச்சை தான். காலையில் குளிர்ந்த நீரில் குளிக்கிறோமே அதுவே ஒரு அற்புதமான சிகிச்சை தான். காற்றில் உடலை தவழ விடுன்னு மாலை நேரங்களில் வாக்கிங் போகிறோமே அதுவே ஒரு சிகிச்சை தான். அது காற்று சிகிச்சை தான். இப்படி மண் சிகிச்சை 5 பூதங்களையும் மருந்து பொருள்களாக எடுத்துக்கொள்கிறோம். மூலிகைகளை எடுத்துக்கொள்கிறோம். மூலிகைன்னா ஒன்றும் பிரதானமான மூலிகை நம்ம 3 மூலிகை எடுத்துக்கலாம்.
வில்வம், வேம்பு, துளசி. வில்வம் நமக்கு தெரியும். திரிகுணஞ்சம், திரிகுணகாரம், திருநேத்திராஞ்சனம், திருஜென்ம பாவசம்ஹாரம், ஏக வில்வாசமக்கம். ஒரு வில்வம் எடுத்துக்கிட்டால் 3 குணங்கள் 3 பிறவிகளில் செய்த துன்பங்களை எல்லாம் போக்கும். திரிகுணஞ்சம் சத்துவகுணம், ரஜோகுணம், சாத்வீக குணம். சாத்வீகம், ரஜோ, தசம். இந்த மந்த புத்தி, ஆங்கார புத்தி இதெல்லாம் போக்கி இந்த 3 புத்தினாலே 3 பாவங்களை செய்கிறோம், 3 பிறவிகளை செய்கிறோம். இதையெல்லாம் ஒரு வில்வம் போக்கும். அப்போ அந்த வில்வம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த வாயு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சரியாகும். வாயுன்னா எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? காற்று அங்கங்கே பிடிக்கும், கையால் பிடிச்சா வாயு வருது. பித்தம் இருக்குதுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? வாயு கசக்கும், யாரும் அவருக்கு பித்தம். சரி, அந்த பித்தத்தை சரி பண்ணால் என்ன பண்ணணும்? மேற்கொள்ள பராசக்தி காய சித்தியாகும், கடிய சிலேத்மம் மாறும், தூய நாதவிந்து சுத்தியாகும், தீயவர்க்கு 8 திக்கும் கிட்டும், இலையறிந்தில் வாயெல்லாம் தித்திக்கும், வேம்பதற்கு தேர். அவ்வளோ அற்புதமான ஒரு மூலிகை. அது விஷ்ணு மூலிகை, துளசி. ஐயா இது 3க்கும் எங்கே போகிறது இல்லைன்னா எங்கேயாவது கிடைக்கிற அருகம்புல் எடுத்து இது 3ஐயும் அது சரி பண்ணணும். அதனால் இயற்கை மருத்துவம் இப்படிப்பட்டது. இயற்கை மருத்துவத்தினுடைய உணவு சாத்வீகம், பழம், இயற்கை உணவுன்னா அவங்க சைவம் அசைவம் 2ஐயும் சொல்கிறாங்க. பழம் சொல்கிறாங்க, மூலிகைகள் சொல்கிறாங்க. இதெல்லாம் அவங்க இயற்கை மருத்துவத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. சைவம் அசைவம் 2ஐயுமே குறிப்பிட்டிருக்காங்க, மூலிகைகளும் குறிப்பிட்டிருக்காங்க. உணவுன்னா அவங்க 3ஆக பிரிச்சிடுறாங்க சிம்பிளாக. இயற்கை உணவுன்னா அது 3. ஒன்று கழிவுப் பொருளை நீக்கணும், அது சைவமும் அசைவமும் அது அப்புறம் அடுத்த டிஸ்கஷன். 3 பிரதானம். கழிவுப் பொருளை நீக்கணும், இலகுவாக இருக்கணும், வளர்ச்சியை தரணும். இது 3 இருக்கணும். இதுதான் அவங்களுக்கு. இந்த வித அளவில் இன்று இயற்கை யோகா மையம் இயற்கை மருத்துவத்தை சிந்தித்துள்ளது. இயற்கை மருத்துவத்தை உலகிற்கு தந்த ஹைப்போக்ரட்டிஸுக்கும் இயற்கை உண்மையதா என்று சொன்ன ஐயா ராமலிங்க சுவாமி, ஆன்மீகத்திலே என்னை ஈடுபடுத்திய எனது குருநாதர், எனது மூத்த சகோதரர் அறிவியல் சித்தர் அன்புகளுக்கு, அன்னார் சாது சிவராம் வாழும் அற்புதமான ஒரு சன்மார்க்கி சாது சிவராம் அண்ணார், வாசியோகம் கற்பித்து கொடுத்த பாலு அண்ணார் அவர்களுக்கும் அந்தந்த நேரங்களில் எல்லா இடங்களிலும் குருவாக வந்து வழிகாட்டி கொண்டிருக்கும் இறைசக்திக்கும் நன்றி கூறி முடிக்கின்றேன். வாழ்க வையம், வாழ்க வையம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.